இன்று பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் முயற்சியால் நம்முடைய தமிழகத்தின் மீனவர்கள் 372 பேர் ஈரான் போர் நடக்கும் ஈரான் பகுதிகளிலிருந்து அயலக பகுதிகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய செலவினங்கள் எல்லாம் ஒருவருக்கு 92,000 என்ற செலவினத்தையும் அரசே ஏற்று இன்றைக்கு அவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அந்த முயற்சியை பலமாக எடுத்தது நம்முடைய பாஜகவின் தமிழக அயலக பிரிவு திரு சுந்தரம் அவர்களும் திரு குணா அவர்களும் தொடர்ந்து இதற்கென்று முயற்சிகள் எடுத்து, மற்றும் நம்முடைய மீனவர் பிரிவு இதற்கென்று பாஜகவின் மீனவர் பிரிவு இதற்கென்று முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முயற்சியின் வெற்றியாக 372 மீனவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த 175 மீனவர்களையும் வரவேற்று அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு இப்பொழுது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் பாரத பிரதமர் ஆற்றிய சீரிய முயற்சி, நம்முடைய மீனவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. புனித ஈஸ்டர் திருநாளில் இன்றைக்கு அவர்கள் நம் மண்ணை வந்து அடைந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். 2.0 ஆட்சிக்கு மக்கள் தயாராகிவிட்டனர் அப்படின்னு முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு இனி 20 நாட்கள் தான் இருக்குது. உண்மையிலே அப்படி மக்கள் மனநிலை மாறிவிட்டலாம். அது 2.0 ஆட்சி அல்ல, அது 0.0 ஆட்சி என்று தான் பார்க்க வேண்டும். அது ஏற்கனவே 0.0 ஆட்சியாக மாறிவிட்டதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்சார உயர்வாக இருக்கட்டும், சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும், கடுமையான தொந்தரவுகளுக்கு மத்தியில் பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், போதைப்பொருள் புழக்கமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் மேலோங்கி இருக்கும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலிருந்து தடுத்து இன்றைக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை கூட இங்கே நடைமுறைப்படுத்தாமல் நல்ல பலமாக இருந்த தமிழகத்தை இன்றைக்கு 0.0 தமிழகமாக மாற்றியிருக்கும் பெருமை திமுக ஆட்சியை சாரும். ஆகையால் மக்கள் நிச்சயமாக அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த 26 தேர்தல் மக்களுக்கான தேர்தல். தமிழக மக்கள் இந்த தேர்தலை திமுக வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தலாக தான் பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் தீய சக்தி திமுக ஊழலாட்சி என்று தொடர்ந்து எல்லோராலும் கூறப்படுகிற ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதை நிலைநிறுத்தக்கூடிய இடத்தில்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியின் பெருமையை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் விளவங்கோடு பகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் விற்பனையில் சீட்டை வாங்கி வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் காங்கிரஸில் விற்பனை நடக்கிறது, சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது என்று ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். அந்த விற்பனை என்பது வெகு பயங்கரமாக விளவங்கோடு தொகுதியில் தான் நடந்திருப்பது உறுதியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய இவர் சிறுபான்மை மக்களின் எதிரி என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குழித்துறை மறைமாவட்ட பிஷப்புக்கு எதிராக கிரிமினல் வழக்குகளை தொடர்ந்த ஒரு நபர் அப்படி சிறுபான்மை மக்களை சொல்லொன்னா துயரத்திற்கு ஆழ்த்தி தேவாலயங்கள் இடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து இன்றைக்கு பழமை வாய்ந்த தேவாலயங்கள்லாம் இடித்து தன் சுயலாபத்திற்காக பணம் ஈட்டுவதற்காக பழமை வாய்ந்த தேவாலயங்களை அவர் இடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இவர் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வாறு ஆதரவாக இருப்பார்? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் கொண்டவர். அதுபோன்ற பெண்களின் பாதுகாப்பு இவரால் அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெண்களை அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு மனநிலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளராக பார்க்க முடியாது. எனவே மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நபரை நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆதரவாளர்கள் என்று நினைத்து தேர்வு செய்துவிடக்கூடாது. மிக கவனமாக இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டும். மிக கவனமாக நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். தமிழக பாஜகவை பொறுத்த அளவில் அண்ணாமலை போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை, உண்மையிலே வழங்கப்படவில்லை. இதனால் ஒரு தரப்பு தொண்டர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முன்னாள் தலைவர் சகோதரர் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த நபர், ஒரு போராளி. அவர் இன்றைக்கு திமுகவின் முகத்திரையை கிழித்தவர், தவறுகளை சுட்டி காண்பித்தவர், ஊழல்களை அம்பலப்படுத்தியவர். அந்த இடத்தில் அவர் சிறப்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். அந்த விதத்தில் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை அவர் போட்டியிடவில்லை என்று அவர் விருப்பத்தை தெரிவித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒருவேளை போட்டியிடவில்லை என்று நினைக்கிறேன். ஆகையால் கட்சி எடுத்த எல்லா முடிவுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர். ஆகையால் நிச்சயமாக அவர் மாநிலம் முழுதும் பரப்புரை செய்வதில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எங்கள் அனைவருக்கும் அவர் பரப்புரை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஷெட்யூல் கிடைக்கணும். அந்த அளவில் தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே இது கோவையில் சகோதரி வானதி சீனிவாசனை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அந்த அளவில் தமிழகம் எங்கும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஒரு தலைமை பதவி பண்புகள் கொண்ட ஒருவர், லீடர்ஷிப் என்று பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். ஆகையால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்ன அது வெளிநாட்டு பணம், அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள ஏற்கனவே இந்த சட்டம் நிலவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து நிதிகள் யார் பெற்றாலும், எந்த வழியில் பெற்றாலும், ஏற்கனவே அந்த கடந்த 20 ஆண்டு காலமாக இது நிலவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இது புதியதாக வரக்கூடிய ஒன்றும் இல்லை. ஆகையால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சட்டம் நிறைவேற்றப்படும் போது சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கு எதிராக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறு. அந்த வகையில் ஏற்கனவே இந்த சட்டம் நிலவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காமிக்கணும், சோர்ஸ் காமிக்கணும். அது சிறுபான்மை ஃபண்டாக இருக்கட்டும், பெரும்பான்மை ஃபண்டாக இருக்கட்டும், எந்த ஃபண்டு ஃபாரின்லேருந்து வந்தாலும் இங்கே கணக்கு காமிக்கணுங்கிறது நம்ம சட்டத்தில், இன்கம் டேக்ஸில் இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் எந்த பெரிய மாற்றமும் இல்லை இது வரைக்கும். இனியும் அந்த எந்த புதிய சட்டம் வந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுற சட்டங்கள் இருக்கும். இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறைய விஷயங்களுக்காக வருது. அது அரசு கடன் மூலமாக வருது, அரசு ப்ராஜெக்ட்ஸ்க்காக வருது, அதே மாதிரி தனியார் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வருது. இது மாதிரி நிறைய நிதிகள் வந்துட்டு தான் இருக்குது, கம்பெனிகள் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிதிகள் எல்லாம் கணக்கு காண்பிக்கப்பட வேண்டும். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம்தான். ஆகையால் இதில் ஒன்றும் புதுமை ஒன்றும் இல்லை. அதை ரெகுலேட் பண்ணுற ஒரு தனி அமைப்பு ஏதாவது உருவாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் ஒருவேளை அது ஒரு அமைப்பாக தான் இயங்குமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றை ரெகுலேட் பண்ணுற ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆல்ரெடி 20 ஆண்டு காலம் நிலவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் இதெல்லாம்.